இந்த வளாகம் வந்து ஒரு பாதுகாப்பான வளாகம்னு நாமெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிற போது பாலியல் வன்முறை அப்படிங்கிறது நிகழ்த்தப்பட்டிருக்கின்ற செய்தியை கேட்கவே உண்மையிலேயே வந்து ஒரு பேரதிர்ச்சியா இருந்தது. எப்படி வெளியில இருந்த 2 ஆண்கள் வந்து உள்ள போய் அபியூஸ்மெண்ட் நடந்திருக்கும், அப்ப அந்த லட்சணத்துல தான் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பாதுகாப்பு என்பது இருக்குதா? இன்னைக்கு வாய்க்கிழியே பேசக்கூடிய திராவிடியன் பாலிடிக்ஸ் பேசக்கூடிய சட்ட ஒழுங்கை வந்து நாங்கள் கைக்குள்ளே வச்சுட்டு இருக்கோம்னு சொல்லக்கூடிய தமிழக காவல்துறையும் பார்த்து கேட்குறோம். இப்போ பண்ணியிருக்கிறான் ஃப்ராடு 2 பேர் இருக்கிறான். அந்த ஃப்ராடை கையை காலை உடச்சி உட்கார வைக்கிறதுக்கு வக்கு இருக்குதா? சென்னையில் இருக்கக்கூடிய அரசு பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் அப்படின்றது தற்போது பேசு பொருளாக மாறியிருக்கு. அதாவது திங்கட்கிழமை நைட்டு 7:45 மணி அளவில் வந்து இங்கே கல்லூரி வளாகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய ஹாஸ்டல் கிட்ட, அதாவது இங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்டல் கிட்ட ஒரு பெண் B 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய பெண் தன் காதலருடன் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ள வந்த 2 பேர் அந்த காதலனை தாக்கிட்டு அந்த பெண்ணை பாலியல் ரீதியான ஒரு துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி இருக்காங்க. இந்த சம்பவம் நேற்று வந்து காவல் நிலையத்தில், கூட்டுப்புறம் காவல் நிலையத்தில் வந்து கேஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்படுது. உடனே காவல்துறை வந்து விசாரணை வந்து முன்னெடுக்கிறாங்க. இதுல இங்க களத்துக்கு வந்தோம் அப்படின்னா இங்க எழுப்பக்கூடிய கேள்விகள், அதாவது இங்க வந்து பல்வேறு தரப்புல இருந்து போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா, இங்கே உள்ளுக்குள்ள வந்து நார்மலாக உள்ளுக்குள்ள ஒருத்தர் போகணும், யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ள ஒருத்தர் போகணும் அப்படின்னா அது வந்து அவ்வளோ எளிதாக போயிட முடியாது. இப்போ நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க எவ்வளோ செக்யூரிட்டிஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு. அந்த செக்யூரிட்டிஸை மீறி உள்ளே வராங்க அப்படின்னா அப்போ இந்த அளவுக்கு தான் இங்கே வந்து பாதுகாப்பு வந்து இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அந்த கேம்பஸில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கல்ஸ் ஆர் நாட் அலவுடுன்னு முன்னாடியே போர்டு போட்டிருக்காங்க. அவுட் சைட் வெஹிக்கல்ஸே அலவுடு இல்லைன்னா எப்படி வெளியில இருந்த 2 ஆண்கள் வந்து உள்ள போய் அபியூஸ்மெண்ட் நடந்திருக்கும், அப்போ அந்த லட்சணத்தில் தான் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பாதுகாப்பு என்பது இருக்குதா அப்படின்றத நாங்கள் கேட்குறோம். அப்போ அந்த நேரத்தில் வந்து செக்யூரிட்டி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தூங்கிட்டு இருந்தாங்களா? எப்படி உள்ளே போயிருக்க முடியும்? இவ்வளோ பெரிய ஒரு கேம்பஸில் வெளியில் இருக்க ஒரு பர்சன்ஸால் எப்படி வந்து போயிருக்க முடியாது? அபியூஸ்மெண்ட் நடந்த அளவுக்கு கேம்பஸ்குள்ளே நடக்கும்போது யாருமே கூடவா வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் கேம்பஸ்குள்ளே படிக்க வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் தமிழ்நாடு எந்த ஒரு சூழ்நிலையில் இருக்குதுன்றதை சொல்லணும். இன்னைக்கு வாய்க்கிழியே பேசக்கூடிய திராவிடியன் பாலிடிக்ஸ் பேசக்கூடிய இதே தமிழக அரசாங்கத்தையும் நம்ம என்ன கேட்குறோம்னு சொன்னால், இதே சட்ட ஒழுங்கை வந்து நாங்கள் கைக்குள்ளே வச்சுட்டு இருக்கோம்னு சொல்லக்கூடிய தமிழக காவல்துறையும் பார்த்து கேட்குறோம். இவ்வளோ சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும்னு துடிச்சுக்கிட்டு மீசியை முறுக்கின்னு வரக்கூடிய காவல்துறையை கேட்குறோம். தப்பு பண்ணியிருக்கிறான் ஃப்ராடு 2 பேர் இருக்கிறான். அந்த ஃப்ராடை கையை காலை உடச்சி உட்கார வைக்கிறதுக்கு வக்கு இருக்குதா? கிட்டத்தட்ட காலையில இருந்தே ஒரு போராட்டம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இங்க வந்து கல்லூரியோட பதிவாளர் பிரகாஷ் அவர்கள் கொடுத்த விளக்கத்துக்கு அப்புறமா இங்க போராட்டம் நடத்திட்டு இருந்த ஒரு 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து கலந்து சென்றிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வரைக்கும் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு சிசிடிவி கேமரா வச்சு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த அரெஸ்ட் பண்ணுறதோட நிறுத்தாமல் இங்கே கல்லூரி வளாகத்துக்குள்ள, கேம்பஸ் யூனிவர்சிட்டி வளாகத்துக்குள்ள பாதுகாப்பை நீங்கள் இன்னும் உறுதிப்படுத்தணும் அப்படின்றது இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டவங்களோட கோரிக்கையாக இருக்குது. ஆனாலும் கூட என்ன இன்னொரு பிரதான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த வளாகத்துக்குள்ள ஈஸியாக யாருமே உள்ளே நுழைய முடியாது. அப்படி இருக்கிறப்ப இது மாதிரியான ஒரு பெண்களுக்கு இப்போ நடக்குது அப்படின்னா அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. குறிப்பாக வந்து மற்ற மாநிலங்களில் இது மாதிரியான அந்த மாநிலத்தில் முக்கியமான ஒரு இடத்துல ஒரு பல்கலை வளாகத்துக்குள்ள ஒரு பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமா மாற்றப்படும். அது வந்து அரசாங்கம் வந்து உண்மையுமே சட்டம் ஒழுங்கில் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் முன்வைக்கப்படும். தமிழ்நாட்டில் குறிப்பாக இப்போ கடந்த சில வருடங்களாக நடக்கூடிய சட்டம் ஒழுங்கும் இந்த ஒரு பிரச்சனை பிரகாரம் இன்னும் கூடுதலாக அரசாங்கம் வந்து இதில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டவங்க அவங்க வந்து கோரிக்கை வந்து முன்வைக்கிறாங்க. ஆனால் இந்த காவல்துறை தரப்புல இருந்து ஒருவர் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விளக்கம் அப்படின்றதும் போதுமானதாக இல்லை அப்படின்றது தான் இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய ஒரு கூடுதல் தகவலாக இருக்கு. நம்ம தமிழகம் பாதுகாப்பான இடம்னு நினைக்கிற போது தமிழகமே வந்து இந்த மாதிரியான ஒரு சில, ஏன்னா பள்ளி வளாகங்கள் ஆகட்டும், கேம்பஸ் ஆகட்டும், பணியிடங்கள் ஆகட்டும், எங்கேயுமே எல்லா இடங்களிலும் இது வந்து அதிகரிச்சுக்கிட்டு வருது. இதை வந்து அரசாங்கம் ரொம்ப கவனத்தோடு எடுத்து உடனடியாக வந்து இதை தடுக்கிறதுக்கான முயற்சிகளை வந்து முன்னெடுக்கணும். அதே மாதிரி சமூக நீதியை பற்றி இந்த தமிழக அரசாங்கம் வந்து தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஏன் வந்து ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு தமிழகமாக தான் இருக்குது, அதுவும் படிக்கக்கூடிய வளாகத்திலே இல்லாமல் இருக்குது. அப்போ இதுதான் வந்து தமிழக அரசாங்கத்தினுடைய சமூக நீதியா அப்படின்றத நான் கேட்குறேன். ஆளுநர் வந்து எல்லா விஷயத்திலும் தலையிடுறாரு. அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் அவர் ஏன் வந்து இதுக்கு இன்னும் தலையிட்டு எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் இருக்காரு அப்படின்றத நான் கேள்வியாகவும் வச்சு, அதே மாதிரி இது உடனடியாக அவர் தலையிட்டு பதில் சொல்லணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். காவல்துறை கிட்ட நம்ம என்ன கேட்குறோம், நம்ம டிமாண்ட் சிம்பிள்.
டிராஃப்ட் வெளியிடுங்க, ப்ராப்பரான சீலோட இருக்கக்கூடிய ஆதாரத்தோட வெளியிடுங்கன்றோம். என்னன்னா கைது செஞ்சிட்டோம்னு சொல்றாங்க. நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுற எங்களையே, நியாயம் கேட்டு போராடக்கூடிய எங்களையே நீங்கள் முடக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் யாருக்காக இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியுது. இப்போது ஒரு குற்றவாளியை கைது செஞ்சுருக்கேன்னு சொன்னாங்க. எங்களுக்கு அது மேலேயே மிகப்பெரிய கேள்விக்குறி இந்திய மாணவர் சங்கத்துக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத அந்த ஆதாரத்தோட வெளியிடுங்க. இன்னும் ஒருவர் 2 பேருன்றப்ப இன்னொருவரை கூடுதலா வந்து நீங்க கைது பண்ணுங்க அப்படின்ற ஒரு சாராரும் சொல்றாங்க. இன்னொரு சாரார் இது வந்து வெறும் கண் துடைப்பு தான், இதை வந்து தீவிரமான ஒரு நடவடிக்கை எடுக்கல அப்படின்றதும் நிறைய பேர்த்தோட கேள்வியா சந்தேகமாகவும் இருக்கு. குறிப்பா எல்லாரும் கேட்கறது, ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது யூனிவர்சிட்டியோட கடமையும் தமிழ்நாடு அரசோட கடமையும் தான். குறிப்பா இது குறித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. யாரா இருந்தாலும் நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவல்துறையும் நாங்கள் வந்து விரைந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விளக்கத்தினால தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த எல்லாரும் கலைந்து சென்றிருக்காங்க. இந்த விஷயம் இதுக்கப்புறம் என்ன, இந்த கேஸ் வருதா போக போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.